என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேற போகிற ஒரு தேவ திட்டம், தேவ தரிசனம், தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை குறித்து இன்று தியானிக்க போகிறோம். 1000 பிரச்சனைகள் அக்கினியாய் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் நீங்களே ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள். சோர்ந்து போகாதிருங்கள், ஜெபமே ஜெயம் தரும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கை பாதையிலே 1000 பிரச்சனைகள் உங்களை அக்கினியாய் சூழ்ந்து கொள்ளலாம். மகா கொடிய இக்கட்டில் நீங்கள் அகப்பட்டது போல் உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் உங்கள் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்து போகலாம். நீங்கள் கடந்து செல்லுகிற அதே உபத்திரவத்தின் பாதையில் இப்படியெல்லாம் மகா ஆபத்துகள் நேரிடலாம். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மகா தீவிரமாய் பொங்கி வரும் தண்ணீர்கள் சூழ்ந்து கொள்ளலாம். ஒருவேளை ஐயா, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை மகா தீவிரமாய் பொங்கி வருகிற தண்ணீர்கள் போன்று பல்வேறு பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள் பெரும் தண்ணீர்கள் போல் சூழ்ந்து கொண்டதே. இந்த புரண்டு வரும் ஆறுகளையும் தண்ணீர்கள் போல் சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகளையும் எப்படி நானும் என் வீட்டாரும் கடந்து போய் தப்பி பிழைப்போம் என்கிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை கொடிதான அக்னி சூளையே ஆனாலும் சரி, சிங்க கெபியே ஆனாலும் சரி, ஆறுகளோ அக்னி சூளையோ உங்கள் வாழ்க்கையில் கடக்கவே முடியாது போல் தோன்றுகிற செங்கடலோ அல்லது வானளாவ நின்று பயமுறுத்தும் எரிகோ கோட்டையோ பயப்படாதிருங்கள். எவ்வளவேனும் கலங்காதிருங்கள், ஜெபியுங்கள். இது உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானை நோக்கி ஜெபியுங்கள். அவரோடு நீங்கள் ஜெபத்தின் மூலமாக பேசுகிறீர்கள். ஐயா, ஜெபத்தின் மூலமாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் அந்த அற்புதமான தேவனோடு பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள். அவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து நீங்கள் விழாத ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறாரே. பாருங்கள், பல்வேறு உபத்திரவங்களோடு துன்பங்களோடு சத்ரு உங்கள் மீது, உங்கள் பிள்ளைகள் மேல் மின்னலை போல விழுந்தாலும், சத்ரு உங்கள் பிள்ளைகள் மீது உங்களை அழிப்பது போல், உங்களை கெடுப்பது போல், உங்களை நிர்மூலமாக்கி போடுவது போல மின்னலை போல விழுந்தாலும், சர்வ சிருஷ்டிக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. யார் சொல்றதை நம்புறீங்க? பயமுறுத்துற மின்னலையா? ஐயா, சீறி வருகிற சிங்கத்தையா? அல்லது வந்து உங்களை சுற்றிலும் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை நம்புகிறீர்களா? அல்லது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்னாரே, அவரை நம்புங்கள். ஒருவேளை தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும், ஒருவேளை பயம் நம்மை வந்து சூழ்ந்து கொள்ளக்கூடும். ஆனாலும் நிமிர்ந்து எழுந்து வைராக்கியமாய் நில்லுங்கள். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான், சர்வ சிருஷ்டிக்கும் சிருஷ்டிகர்த்தா என்னோடு இருக்கிறார் என்று சத்ருவின் சகல வல்லமைகளையும், ஐயா, இந்த எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்கிறார் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன். காரணம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எல்லா சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தாவே உங்களோடு இருக்கும் போது உங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார்? சொல்லுங்க. எல்லா சிருஷ்டிகளையும், ஐயா, ஆழ்கடலையும் அக்னி சூளையையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள சிருஷ்டி கர்த்தாவே என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுங்க அருமையான தேவ பிள்ளைகளே. பாருங்கள், ஏசாயா 43:2 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் இப்படியாக உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். தண்ணீர்களை கடக்கும் போது, ஐயா, அது போன்ற பல்வேறு பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்களை கடக்கும் போது, ஒருவேளை 1000 பேர் உங்கள் பக்கத்திலும் 10000 பேர் உங்கள் வலது பக்கத்திலும் விழுந்து அழிந்து போகலாம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எப்படி சார் பற்றாம இருக்கும்? அவரே எல்லாவற்றிற்கும் அதிபதியாக, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான், சகல ஆளுகைக்கும் அதிகாரத்திற்கும் பாத்திரர் உங்களோட இருக்கும் பொழுது இது ஒன்றும் உங்களை நெருங்காது. அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை அற்புதமான காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள். நம் இரட்சகரும் ஆண்டவரும் சர்வ சிருஷ்டிக்கும் கர்த்தாவான நம் ஆண்டவரே சொல்லுகிறார், என் அன்பு சகோதர சகோதரிகளை, அவரையே நோக்கி ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். நமக்கு ஒத்தாசை வரும். கண்மலையை நோக்கி, பர்வதங்களை நோக்கி பார்ப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சிருஷ்டி கர்த்தாவிடம் இருந்து நமக்கு ஒத்தாசை வரும். ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வைப்பார்.